நீ குளிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு லாஜ் இல்ல நல்லா ஜாலியா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த லேட்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க விஜய் சித்து vlogs. Vijay Sidhu vlog. So we'll go into the episode 4 or 5. 5. Episode 5. பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். Okay. Welcome to Vijay Sidhu vlog. South Korea, ISK. நாங்க இந்த இருக்கிற இடத்த பார்த்தா ஒரு மாலுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். எங்களுக்குமே அந்த ஃபீல் இருந்தது வெளில இருந்து பார்க்கும்போது. ஆனா 2 ஸ்டெப் உள்ள எடுத்து வந்தா பீர்னு ஒரு கப்பு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம மாலுக்கு வரல, நம்ம ஒரு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். இது எந்த இடம் பாத்தீங்கன்னா நோரியாங்கிங் ஃபிஷ் மார்க்கெட். மீன் நண்டு எறா லைவா ஓடுதுன்னா பேசிட்டே இருந்தேன். இப்ப வந்து உள்ள ஜோக் வருகிறது, ஸ்க்ரோலிங் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ பேசிட்டே போயிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா நண்டு உள்ள வந்துருச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நண்டு. எங்க போறேன் அப்படின்னு கேட்டுச்சா, ஓரமா போ அப்படின்னா நண்டு ஓரமா போயிடுச்சா. பாத்தீங்களா அத உன்னோட மைண்ட்ல நீ என்ன நகைச்சுவை யோசிக்கிற, அது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கும் தெரியுமா. இங்க வந்த பிறகு நான் நல்லா குனியது கத்துக்கிட்டேன். நீ ஊர்லயே நிறைய குனியதான். வடனால பரவாயில்ல. ஹைஜீன் கிளென்லினஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. மீன் இருக்காரு அந்த உலகத்துல. கட்லா கண்டையும் வெறும் சங்கரா மீனையும் மட்டும் தின்னு உயிர் வாழ்ந்துங்கிறாங்க எல்லாரும். மீன் எங்க ஏரியாலாம் வாங்க, நான் அவ்வளவு காட்டுவேன். என்ன சார் மீனை தான் வகையா சொல்றேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லி கொடுக்கிறீங்க. குளிச்சியாடா நீ முதல்ல? கேக்குறேன், குளிச்சியா இல்லையா? இல்ல அது குளிச்சியா இல்லையா? இல்லண்ணே, காலையில எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. டைம்ல இல்லையே, நீ குளிச்சில்ல? நான் குளிச்சேன், அவன் குளிச்சான், எல்லாரும் குளிக்கிறதுக்கு டைம் இருந்தது. 9 மணிக்கு எழுப்பியா தண்ணி 11 மணிக்கு சூட்டு கிளம்பலாம். ஏன் குளிக்கல? தண்ணி வந்து சூடு தண்ணி கோவியால இல்ல என்றது தண்ணி பஞ்சம்ன்றது அது ஏன் அப்படின்னா போறேன் பாத்ரூம் போய் சோப் எடுத்து தேய்ச்சி எல்லாம் வந்து அப்புறம் தண்ணியை ஊத்தி ஆபீஸ் வந்து வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு தூக்கம் வர மாதிரி அதேதான். சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். அதுவும் அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதனால சொல்றேன் கலர் மீன், வரி குதிரை மீன், எல்லா மீன் இருக்குது. மேலே ஹோட்டல்ல கொடுத்து அவங்களே சமைச்சு தருவாங்க. அப்படியா? அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட போறோம். ஆக்சுவலா இது வந்து ஏன் நான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கொரியா வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு இந்த கொரியன் ஃபுட்டே இதாகல அப்படின்னா நீங்க இங்க வந்து வாங்கிட்டு போய் வீட்டுல கூட வச்சு சமைக்கலாம். ஆமா, ஆக்டோபஸ் பின்னி பழகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் இந்த மாதிரி கடப்பாறை நண்டெல்லாம் பார்க்க முடியாது. வெரி பிக். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். அக்கா நீங்க பேசுறது புரியலக்கா. ஷாப்பிங் மேல ஓகே. ஃபர்ஸ்ட் we see come and we buy. என்ன கோச்சி இது எங்க மாதிரி. அக்கா 2 minutes wait. ஓகே அக்கா 2 minutes வாங்க மாட்டேன்றேன் அப்படி சொல்லலாம் அப்படிங்கறாங்க. 2 minutes வரேன். இது பாலமீன். இது போறதுனா துபாயில பாத்துறேன். அக்வேரியம்ல மேல போயிட்டு இது. ஆமா. வாவ். சிரிச்சிட்டு இருக்கும் போதே செத்துட்டியே. சாரி. கீழ வரைக்கும் தூக்குது.
இப்ப நம்ம என்ன மாதிரி மீன் வாங்க போறோம்? நம்ம வந்து விண்மீ சொல்லுகிறேன் மீனிய பாரு என்ன மாதிரி ஃபாஸ்ட் பிரேக் இருக்கா இருக்காதான் கலக்குறானே அவ்வளவுதானே. என்னமோ அங்க நிக்கிறா இவங்க எது இருந்தாலும் நம்ம தலை கட்டுறதுக்கு பாக்குறாங்க. அப்படியா? ஆனா இது பயங்கர பெரிய ஃபிஷ் மார்க்கெட், மார்க்கெட். இது வரையும் வாழ்க்கையிலேயே நான் பெருசு நினைச்சது வானகரம் மீன் மார்க்கெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் துபாய் மீன் மார்க்கெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் இதுதான். ஆனா இவ்வளவு மீன் கடை இங்க இருந்தாலும் சுத்தமா இருக்கு. கீழே பாருங்க ஒரு பொட்டு அழுக்கு கிடையாது, ரத்தம் அந்த இது எதுவுமே கிடையாது. கொடுவா மீன் இருக்காங்க கொடுவே சங்கரா நாகேஸ்வரி. ஆமா நம்ம ஊர்ல இருக்கிற மீன்லாம் இங்கே இருக்கு. அதேதான் உலகளாவிய ஒரே மீன் தான். நாகேஸ்வரியா? இது என்ன வால்பாறையா? வால்பாறை இல்ல, தேங்காய் பாறை. இப்ப கைய பாகையில ஒட்டினா நான் பெல்ட் மாதிரி இருக்காரு. கலர் மீன்றாரு. அப்படியா? தொட்டா கை எரிக்கும். என்ன சொல்றீங்க? தொட்டனே இதெல்லாம் வாங்க நீ போட்டாருங்க. இங்க போடுறா இதை பண்ணி பார்த்தா இவனுக்கு வந்து காணாங்கத்தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6 மீன் பேரு. காணாங்கத்தை வேற கெட்லா, கெண்டை, வாழை, கட்லா கெண்டை தான் அது பேரு. கிடையாது காணாங்கத்தை, சங்கரா, மத்தி, சித்தி. இல்ல அது இப்ப கொஞ்சம் ஐல என்ன சொல்லுவாங்க? மீன் ஆசை பண்ணிக்கலாம். தெரியல அவங்க ஐல காம்படிஷன். என்ன மீன் தெரியுதா? நம்ம ஒரு தடவை ராமேஸ்வரம் ரெசார்ட்டுக்கு போனப்ப அந்த கடலோரமா அந்த இதுல எல்லாம் நிறைய மீன் மண்டை மட்டும் ஃபுல்லா வீங்கிரும். திரும்ப தண்ணியில தூக்கி விட்டோம்னா அந்த மீன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஏதோ பாய்சன் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால வலையில வந்தா கூட இதை தூக்கி பார்த்தோம். ஆனா இங்க இதெல்லாம் திம்பாங்க. எனக்கு இப்பதானே அந்த மீன் மார்க்கெட் பயமா இருக்கு. இங்க பாருங்க மீன் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. சோப்பு எல்லாம் போட்டு கழுவிட்டு இருக்காங்க. இதுல துவைச்சு அதுல காய வச்சு திரும்ப கொடுப்பாங்க. அதுதான் தேங்காய் மாறு. தெரியாது. இது பாதி மீன் சாப்பிட்டு வச்சிருக்கான். பாதி மீன் இல்லப்பா, இது பாதி வெட்டி பீஸ் 200 கிராம் 250 கிராம் கூட தனியா அப்படி கூட வாங்கிக்கலாம். உள்ளே இல்லாம 250 கிராம் தனியா வித்துருவாங்க. நம்ம வீட்டுல எடுத்து போய் அப்படியே அதை அப்படியே இருக்கு. மொத்த தூரம் வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள எப்படியும் ஒரு 500 கடையில இருந்து 1000 கடை வரைக்குமே இருக்கு. அவ்வளவு கடை இருக்கு. சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வாங்கி போயிடுறாங்க. இது வந்து எல்லாமே மிக்ஸ்டுப்பா. எறா இருக்கு, மீன் இருக்கு, ஆயிஸ்டர் இருக்கு, இது எல்லாமே மிக்ஸ்டு. இது அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுத்தோம்னா குழம்பு வைக்கிறது குழம்பு, வறுவலுக்கு வறுவல், தொக்குக்கு தொக்கு அப்படி வச்சிடறாங்க. இப்ப வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரிதான் அந்த மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. வாங்க போலாம். இல்ல இது கெண்டையே கொஞ்சம் ஒரு மாதிரியான கெண்டை. ஆனா மீனா போறதுல எவ்வளவு கஷ்டம் தானே. மீனா போறது வாழ்க்கை வீணா போகுது. மீனா வீணா எல்லா கடைகளிலையும் பெரிய பெரிய மலையாடு மலை நண்டு இருக்கு. ஒன்னொன்னு அத்தா தண்டி நண்டு. அதாவது நம்ம இந்த கடைகள் எல்லாம் பார்ப்போம்ல. இப்ப நம்ம என்ன மாதிரி மீன் வகைகள் வாங்க போறோம்? உள்ள இருக்க கூடாது, பெரிய சதை இருக்க கூடாது, பெரிய வால்னு தேவையில்ல, ரெக்க பெருசா இருக்க கூடாது. ஏன்னா அதுவே வெயிட் ஆயிடும். மொத்தத்துல மீனே வேணாம். மீனே மீனா இருக்க கூடாது. போய்த்தாடா போயா. எவ்வளவு அழகு பாத்தீங்களா? மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், காண்டாமிருகங்கள், அனகொண்டாக்கள், மீன்கள், கோழிகள், எறாக்கள். இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த கடையில வாங்கலாம் தெரியுமே. நீங்க போய் வாங்க, அவங்களுக்கு தெரியும். என்ன இருக்கு? Which is the best food to eat? It's not food. You have fish? Fish. Crab. This one is good or this one is good? Which one is good? Which one is good? This one or number one? Number one.
Okay. The name king crab. How much? This is JCB Okay, आपके सब 1001. 180,000. Okay, done. 180,000. How much one? This one? 1 kilo 8,000. 1 kg 8,000 நான் சொன்னாங்களா? அது அங்க போய் வாங்கின கம்மி போல இருக்கு. இங்க இருக்கு போலாம். Thank you. அம்மா வாங்கடா பொருள் பாத்தீங்களா ஊர்ல சத்தியமா நம்ம ஊர்ல இந்த சிங்கப்பெண்ணெல்லாம் சொல்லுவாங்களே இவங்க தான் அது போல கொரிய பெண்ணே நம்ம வாங்கிட்டோம் ஒருத்தர் பிடிச்சிருக்கோம் அவருக்கும் அந்த கையில மீன் இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்ல பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு ஆனா நாங்க ஒருத்த இறால கையில எடுத்துட்டு போய் நிற்கிறாரு இந்த கையில இறால வாட்ச் சூப்பரா இருக்கு Super. சூப்பர் வாட்ச் It's not watch. It's not watch. What is this actually? வாட்ச் நடக்கிறதுக்குலாம் ஒரு இது பாருங்க அவர் எவ்வளவு ஒல்லியா இருக்காரு அவரே வாட்ச் கட்டி வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீங்களாம் நியாயமா ஏத்துக்கு 1000 கிலோமீட்டர் சுத்தி வரும் சித்து சார் ஒல்லியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? கண்ணு சார் குண்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? ரஜினி சார் வெள்ளையா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அது மாதிரி சித்து இப்படி இருந்தா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியா நான் எப்படி இந்த பிடிக்கும் நீ குளிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லைன்னா தள்ளிடும் அப்படி காலையில என்னடா அது தெரிஞ்சு இவன் நம்மள எங்கேயோ கொண்டு போறான் இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு வாங்கிட்டோம் மேல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்றாங்க அங்கதான் ஒருத்தர் எங்களை கூட்டு போறாரு அவர் கூட போய் தான் இப்ப நாங்க வந்து எங்களுக்கு சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபாலோ பண்ணுங்கன்னாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பயமா இருக்கும் முடிஞ்சா நாங்க திரும்பி இந்தியாவுக்கு வரலாம் நீங்க எங்களுக்காக இந்திய விமானப்படை அனுப்பி வைங்க இதுக்கு பாடி எடுத்து போறது இல்ல காப்பாத்துறதுக்கு ஓ இதான் ரெஸ்டாரண்ட்ஸா ஆமா சூப்பரா இருக்கு ஆனா கலாச்சாரம் இல்ல நீங்க கீழே போய் மீன் வாங்குனீங்கன்னா மேல ரெஸ்டாரண்ட்ல எடுத்து வந்து கொடுத்து அவங்கள்ட்ட உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சமைச்சு கேட்டீங்கன்னா அப்படி தருவாங்கன்னு இருக்காங்க. சோ நாங்க எங்களுக்கு இந்த ஊர் ஸ்டைலுக்கு நாங்க அடாப்ட் ஆகலாம்னு இருக்கோம். அதனால இந்த ஊர்ல கொஞ்சம் காரமா எது பண்ணி தர உள்ள இருக்கு உங்களுக்கு காரம். நாம நினைக்கிறாங்க அதை கிளீன் பண்ணி அவங்க சமைப்பாங்க அப்படியே போடுவாங்க. நம்ம வாங்கி கொடுத்த இறா அப்படியே போட்டாங்க. தண்ணியில ஊத்தி இல்ல கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சோ இது வந்து சூப்புக்கான மேட்ரு. ஆனா இவங்க வந்து நம்ம ஊர் இறா மாதிரி அந்த மேல உள்ளதை கிளீன் பண்றது கீழே உள்ளதை கிளீன் பண்றது அப்படிலாம் கிடையாது. இவங்க அப்படியே போட்டாங்க. அதுல வந்து இந்த எல்லா இடத்துலயுமே இவங்க அந்த இது யூஸ் பண்றாங்க பயிரா இது வாழைப்பூவோட வாழைப்பூ இல்லாது அந்த மேட்ரு வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு முளை கட்டிய பயிர் தான் கரெக்டா. அவ்வளவுதான். இது எல்லா டேபிளுக்கும் இது ஒண்ணு கொடுத்துருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த வாழைப்பூல வந்து ஃபுல்லாவே வந்து குளிரு வந்தோடனே எல்லா ஹோட்டலையும் ஏசி போடுவாங்க இவங்க ஏசி ஆஃப் பண்றாங்க. இது போற இடம் எல்லாத்துலயுமே வச்சிருவாங்க கிம்ச்சி. இது நம்ம ஊர்லயும் எங்க போனாலும் இருக்கும். அது இல்லாம ஒரு ஹாட் ரேமன் ஆமா ஹாட் ரேமன் ஒண்ணு சொன்னோம். சோ அதுவும் ரெடி. நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. இது எப்படின்னா நாங்க வேற எங்கேயுமே இதெல்லாம் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கல. நாங்களும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸ்கைடைவ் போறோம் அப்படின்னா ஸ்கைடைவ் இதுக்கு முன்னாடி யார் பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணலாம் ப்ரொசீஜர் என்ன இப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நாங்களாவே வந்து பட்டு இல்ல ஏன்னா இங்க இருக்கிற பாதி பேத்துக்கு ஆங்கிலம் தெரியவே கிடையாது. இங்க இருக்கிற இன்னும் பாதி பேத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்றது சுத்தமா புரியல. நம்ம ஆங்கிலம் தெரியலனாலும் ஏதாவது நம்ம ஆக்ஷன்லயாவது பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அதை கூட அது அவங்கள சொல்லி தப்பு இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கான நேரம் இல்ல. அதனால இது எல்லாமே எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். நாளைக்கு மேபி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகலாம். ஏன்னா இதுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க எந்த ப்ரீ பிளானும் கிடையாது. என்ன பண்ண போறோம் எப்படி பிளான் பண்ண போறோம்ன்றதெல்லாம் நாங்க ஜிடி ஹாலிடேஸ்ல கேட்டோம். இந்த மாதிரி நாங்க ஒண்ணு போலான்னு ஒண்ணு இருக்கோம். ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா துபாய் இதெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. கொஞ்சம் வெளியில போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும். பார்த்ததே காட்டாம புதுசா ஒரு ட்ரீட்டா அதாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணதான் அது. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல தான் கொரியன் சீரீஸ்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நாளைக்கு கொரியா வரும்போது ஏதோ ஒரு தருணத்துல கண்டிப்பா யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ நாங்க போஸ்ட். நீங்க ஏதாவது புதுசா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜிடி ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க டக்குன்னு அங்க உங்களோட பார்வையில போகுது இல்ல அதுக்காக அவன் சும்மா இருந்த கூட ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கான். தம்பிக்கா அண்ணனுக்கு தம்பி கை கால் வளர்க்காத வேணா எடுத்துக்க தம்பி. காசம் வச்சு அடிக்கிறாங்க. ஊத்திட்டு
சத்தியமா கிடையாது. நீங்க ஆக்சுவலா கொரியான் பிளான் வச்சுட்டாலே நீங்க இதுக்கெல்லாம் தயாராயிடணும். நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு பச்சையா தான் சாப்பிட போறோம், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க அந்த மைண்ட் செட்ல தான் வரணும். நீங்க வந்து இட்லி தோசை வேணும்னா ஆரம்பிக்க கூடாது. அப்படி இட்லி தோசை வேணுங்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு episode போடுறோம். அப்படியா? ஆமா. நீங்க போவோம் சொன்னீங்க இங்க வந்து ஈரா சாப்பிடணும் இது பண்ணணும். நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் பச்சை இவங்க என்ன பண்றாங்க, மிளகாத்தூள் அதாவது பண்றாங்க. அரை கிலோலாம் கிடையாது, மிளகாவை அப்படியே பிதிக்கி நசுக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. இதுல எதுவும் வேகிற மிளகா வேகிற மேட்டெல்லாம் கிடையாது. கொதிக்கிறது தான் வேகுறது. செம்மையா இருக்குல்ல? ஓகே, நான் எங்க கூட மிஸ்டர் சூரிய நாராயணன் சூரி அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அந்த ஆள் அனுப்பிச்சுட்டு மாண்டேஜ் எடுத்துவாங்க. 38 மணி நேரம் ஆகுது, ஆளு வரல. எங்க போய் குழந்தைன்னு தெரியல. எங்கடா அவன்? எனக்கு ஏரியா பக்கனா இருந்தா எடுத்துருவாங்க. பக்கனாவா இருக்குச்சியா? இல்ல பக்கனா சாரி, ஏரியா பக்கவா இருக்க எடுத்துருவாங்க நண்பான்னு. ஆளை காணோம். அதனால அவர் வர வரைக்கும் வெயிட் சோஜு குடிக்கல. இந்த கான் இனிமே கேம் கான் சாதாரண ஆள் கிடையாதுண்ணா. இப்ப உங்களுக்கு பயங்கர ஷார்ட் ஒன்று எடுக்கிறேன். சென்டர் வாங்க, இங்க வாங்க. ஆமா வாங்க. ரெடி? நீயாவது நல்லா இருக்கா? இப்ப பாருங்க. ரெடி? அதாவது அவனாவது ஆடியோ எல்லாம் எடுப்பான், மூஞ்சே இல்லாம உங்களுக்கு தெரியாது. நீங்க போஸ்ட்ல போட்டு பாருங்க. அவன் எங்க போனான்னு தெரியல. நம்ம வெளில போவோம், வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு டே வந்து என்ன மார்க்கெட்? இது அவரியாஜிங் மார்க்கெட். அவரியாஜிங் மார்க்கெட் வந்தோம். இங்க இருக்கு நம்ம ஏரா வாங்கி கொடுத்தோம், மீன் வாங்கி கொடுத்தோம், கிராப் அங்கேயே இருக்கு. நம்ம சமைச்சு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ஜாலியா இருந்தது. என்ன பண்ணாங்க, வருவாரா மாட்டாங்க? வேணா போன் அடிச்சு வெளியே வர சொல்லிடுவோம். 5 minutes later. நண்பர்களே, அப்படி மாட்டேஜ் இருக்குல்ல, இவங்க ரெண்டு வெட்டியா பேசுறீங்க. அவங்களோட மாட்டை எடுத்துட்டு அவன் தம்பியோட கேட்டான், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்லி இவன்ட்டு கேமரா தெரியல, கேமரா அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க பரவாயில்ல வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுப்பா, சும்மா சொல்லுப்பா. சொல்லு, என்ன பேசிட்டு சொல்லு. எத்தனை தடவை கேக்குறது? இல்லண்ணா, அவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்ட? சொல்லு கேட்டதுலாம் நீ இல்லண்ணா, நம்ம ஊர்லதான் எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த ஊர்லயாச்சும் எவ்வளவாச்சும் பாப்பாங்கன்னு பார்த்தா யாரும் பார்க்கல. இது அவர்கிட்ட கேட்டியா? அவர் என்ன சொன்னாரு இதுக்கு? அவரே கொஞ்சம் சில பல அட்வைஸ் அவரு கொடுத்தாரா? என்ன நம்ம தேடி போக கூடாது, எல்லாரும் நம்மள தேடி வா. அதாவது கேமரா சம்பந்தமா எதுவும் கத்துக்கணும்னு ஆசைப்படல. இது என்ன, அது நான் ஒண்ணு மாட்டே தானே எடுக்க சொன்னேன் நானே. எடுத்தியா? ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை இருந்துருக்கு. பாதி நேரம் ஆடியோ எல்லாம் எடுத்துக்கிறேன், பாதி நேரம் மூஞ்சே வரல. உன்னை பொண்ணு பார்க்கலன்றது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப கொரியா பொண்ணு உன்னை பார்த்து நீ எல்லாம் பண்ணிடுவ. சொல்லு என்ன பண்ணுவ சொல்லு. என்ன சும்மா ஒரு நாராயணோட அப்பா, உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க டீ கடை ஆரம்பிக்க வேண்டாம். நீங்க ஏதாவது ஒரு லாட்ஜ் ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல ஓயோ மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பையன் ஃபுல் இந்த மாதிரிங்க கஸ்டமர் வந்துட்டாரு ஓயோல. சப்போர்ட் பண்றேன் இல்ல பிபினா, நான் உங்களுக்கு உண்மையா சொல்லுவேன். நேத்து நைட் எனக்கு ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, செவுள்ளே கொடுத்தாரு. மேலே பொங்கல் சொக்கா சாரி, அவனே பொங்கல் சொக்கா இல்ல. நேத்து நைட் நானும் இப்படி ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்து வந்து லைஃப பத்தி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. இவரா? ஆமா, வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாரு. என்ன பண்றாரு இவர்? உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. நானும் இப்படிதான் நினைச்சேன். எனக்கு ஒரு நிமிஷம் பார்க்கும்போது உங்களுக்கு போதி தர்மம் தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரு மறுகால போதி தர்மனே பாக்குற மாதிரி. போதி தர்மம் இல்ல, இவன் நேத்து நைட்டு போதை தர்மம் ஒரு சரக்கு. நண்பர்களே, நேத்து நைட்டு வாங்கிட்டு என்கிட்ட வந்து, ஆனா வாழ்க்கைன்றதுனா செருப்பால் அடிப்பேன், போய் கம்முன்னு போடுறேன். அது நெய் வளரிட்டு இருந்தான். பட்டு கிரியேட்டர் அவன் நேரம் உன்ட்ட வந்திருக்கான். அவன் ஏதோ உன்ட்ட வளரி இருக்கான். அது நீ மோட்டிவேஷன் இல்ல இல்ல. நான் என்ன அவர் சொன்னாருன்றது கேட்டீங்கன்னா நீங்களே மோட்டிவேஷன் ஆடி. என்ன தம்பி, நேத்துன்றது நேத்தோட போச்சு, இன்னைக்குன்றது இன்னையோட போச்சு, நாளைக்குன்றது நாளையோட போச்சு. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ நீ நேத்து போதை தர்மனா இருக்க இல்லன்னா இத போய் எவனாவது ஃபன் பண்றாங்க நல்லா ஜாலியா. ட்ரிங்க் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதோ வந்துச்சா? வந்துச்சு. நோ, அது ப்ரோமோ. ஓகே, சோ ஓகே, நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஓகே, சோஜு செமையா இருக்கும்.
வேண்டாம். இந்த வீடியோ முடிச்சு நாங்க சோஜோல போடுவா வேண்டாம் இல்ல, நாங்க காமிக்கிறோம். ஆனா வந்து blur பண்ணி காமிக்கிறோம். கடையில இருந்து வாங்கிட்டு பாட்டில்ல வேணா நாங்க வேணா போட்டோ காமிக்கிறோம். ஆமா. கொரியனோட ரைஸ் ஒயின் ரைஸ்ல பண்ற வைன் அது. ஆல்கோஹால் அது கொரியன் ட்ரெடிஷனல் ட்ரிங்க் சோஜு அப்படிங்கிறது. என்னன்னா இவங்களோட கல்யாணங்களுக்கு எல்லாம் கொரியன் மேரேஜுக்கு போனா நம்ம ஊர்ல இப்ப இலை சாப்பாடு எல்லாம் போட்டு தண்ணியோ பாயசம் வைப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டில் சோஜு வைப்பாங்க. அவங்க கல்யாணத்திலேயே வைப்பாங்க. எல்லாரோட பிளேட் பக்கத்துலயும் ஒரு பாட்டில் இருக்கும். ட்ரெடிஷனல் ட்ரிங்க் அது. ஆனா அது வந்து பெரியவங்க 19+ தான் குடிக்கணும். அது கீழே இருக்கிறவங்க குடிக்க கூடாது. ரூல். வாங்கவும் கூடாது குடிக்கும். எஸ் எஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நல்லா மார்க்கெட் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்களும் போறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொரியா தமிழ் ராணி சேனல். பை பை. குட் நைட்.